கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது, லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிறது. 2 சுக்கிரனும் 11 சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஆகவே பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக நீங்கள் யார் மீதாவது வழக்கு தொடுத்திருந்தால் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகி பணம் வந்துவிடும். நீங்கள் ஏதாவது இன்சூரன்ஸ் கிளைம்லாம் பண்ணியிருந்தால் அது இப்போ உங்களுக்கு கிடச்சிரும். அதில் ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் இப்போ சரியாயிடும். எதிரிகளிடமிருந்து பணம் வரும். எதிரிகள்னாக்கா உங்களை யார் உங்களுடைய கருத்துக்கு முரணாக சொல்லுகிறார்களோ அவர்களையெல்லாம் எதிரிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். பணம் கொடுக்கல் வாங்கலிலோ அல்லது நீங்கள் கிளைம் பண்ண ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வராமல் இருந்தாலோ அல்லது இன்சூரன்ஸ் மூலமா வர வேண்டிய அமௌண்ட்டை ஏதாவது டிஸ்பியூட் பண்ணியிருந்தாலோ இப்போ அந்த கேஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு ஃபேவரபுளாக ஆர்டர் வந்து பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு பெரிய தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் வழங்குகிறது. கிரக நிலவரம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. ராசி அதிபதி புதன் ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறது. அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கிறது. தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். புதிதாக ஏதேனும் இயந்திரங்கள் உபகரணங்கள் வாங்கி தொழிலை மேன்மேலும் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சேவை சார்ந்த துறைகளிலே பணிபுரிபவர்களுக்கு தொழிலை புதிய கிளைகள் துவக்கி விரிவுபடுத்தும் வாய்ப்பு உருவாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான நிதி உதவி கிடைக்கும். கூடுதலாக யாரேனும் வந்து உங்களோடு தொழிலில் ஒன்றாக சேருவார்கள். தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் அதற்கு அதிபதியான சந்திரன் ஆட்சி பலம் பெற்று ராசி அதிபதி சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. 7 செவ்வாயும் அங்கே ஒன்றாக இணைந்திருக்கிறது. ஆகவே அனைத்து விதமான தொழில் முயற்சிகளும் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவியரிடையே ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு ஏற்படும். மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். குடும்பத்தில் ஏதேனும் சிறு சிறு மனக்கசப்புகள் யாருடனாவது இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது காணாமல் போய்விடும். இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி நீங்கள் இப்பொழுது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையிலே குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் வழங்குகிறது.